விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்ற பிறகும் கூட திடீர் திருப்பங்களுக்கு குறையில்லாமல் சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசியல். தவேகாவில் கூண்டோடு இணைந்த சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள், அரசியல் சாணக்கியனாகவே மாறி நிற்கும் விஜய் ஆச்சரியத்தில் அரசியல் நிபுணர்கள். அதாவது, விஜய் நடித்த ஜனநாயகன் படம் திரைக்கு வந்திருந்தாலும் கூட இந்தளவுக்கு பரபரப்பாக இருந்திருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காதுங்க. ஏனென்றால் விஜயின் 10 படங்களுக்கு சமமாக இருப்பது போல இந்த தேர்தல் களம் என்பது அந்தளவுக்கு நொடிக்கு நொடி பரபரப்பாக மாறி வருகிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து அதன் பிறகு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வெளியானது. அதன் பிறகு பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தேடி தேடி விஜயின் கட்சி வலை வீசியது. அதனைத் தொடர்ந்து ஒரு வழியாக கூட்டணி அமைத்து விஜய் ஆட்சியை அமைத்திருப்பது என இப்படியாக பல கட்ட திருப்பங்களுடன் தான் விஜயின் கட்சி இப்போது தமிழக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. இந்த மொத்த ப்ராசஸும் ஒரு த்ரில்லான திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு காரசாரமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இப்போதாவது அனைத்து திருப்பங்களும் முடிவடைந்து தமிழக அரசியல் ஸ்மூத்தாக செல்லும் என்று எதிர்பார்த்த போது தமிழக மக்கள் எதிர்பார்க்காத அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆமாங்க, நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்னதான் விஜய் கட்சி தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் விஜய் கட்சிக்கு கிடைக்கவில்லை. இதனால் சிறு சிறு கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து விஜய் கட்சி ஆதரவு கேட்டு வந்தது. அப்படியாக ஆதரவு கேட்டு வந்த நிலையில் விசிக, கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் கட்சி என இவைகள் அனைத்தும் விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருந்தது. ஆகவே இத்தகைய கட்சிகளின் ஆதரவோடுதான் விஜய் இப்போது ஆட்சி அமைத்திருக்கிறார். அதே சமயம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி போன்றவைகள் விஜய் கேட்டவுடன் உடனே ஆதரவை தரவில்லை. இன்று காலை தருகிறோம், மதியம் தருகிறோம், மாலை தருகிறோம், மறுநாள் காலை தருகிறோம், மறுநாள் மாலை தருகிறோம், அடுத்த நாள் காலை தருகிறோம், அடுத்த நாள் மாலை தருகிறோம் என 3-4 நாட்களாக இழுத்தடித்த பிறகுதான் விஜய்க்கு ஆதரவை தெரிவித்தனர். இந்த ஒரு சம்பவம் முதல்வர் விஜய்க்கு மிகப்பெரிய கோபத்தை தூண்டியுள்ளது. அதற்கு காரணம், விஜய் மட்டும் இவர்களிடம் ஆதரவு கேட்காமல் பெரும்பான்மை கிடைக்காததால் ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்திருந்தால் இயல்பாகவே 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடந்திருக்கும். அப்படி தேர்தல் நடந்திருந்தால் விஜயின் கட்சி எளிமையாகவே 200 இடங்களுக்கு மேல் தனி கட்சியாகவே உருவெடுத்திருக்கும். இதை திமுக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூட ஒப்புக்கொண்டுள்ளனர். ஏனென்றால் விஜய் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று தெரியாமலேயே விஜய்க்கு 35% பேர் வாக்களித்துள்ளனர். ஆகவே இனிமேல் மீண்டும் தேர்தல் நடந்தால் விஜய் ஏற்கனவே இத்தனை சதவீதம் வாக்குகளை நிரூபித்து விட்டார். ஆகவே விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்ற நம்பிக்கையில் நிறைய நபர்கள் கூடுதலாக விஜய்க்கு வாக்களித்து விடுவார்கள். அதுவும் இந்த முறை என்னதான் விஜய் கட்சி 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாலும் கூடுதலாக இவர் இன்னும் 18 இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த இடங்களில் இவரது கட்சி தோற்றதற்கு 100 முதல் 500 ஓட்டுகள் வரையிலான வித்தியாசம்தான் இருக்கிறது. ஆகவே அதுபோன்ற இடங்களில் மீண்டும் தேர்தல் வைத்தால் விஜய் கட்சி எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் விஜய் கட்சி தோற்ற இடங்களில் மொத்தமாக 61 தொகுதிகளில் 4000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் விஜய் கட்சி தோல்வியடைந்திருக்கிறது. இந்த ஒரு வித்தியாசம் என்பது மிகவும் குறைவான வித்தியாசம்தான். ஆகவே மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் அந்த 61 தொகுதிகளிலும் கூட விஜய் கட்சி இன்னும் எளிமையாக வெற்றி பெற்றுவிட முடியும். அது மட்டுமில்லாமல் விஜய் இந்த முறை பெரும்பான்மை இடங்களை பிடித்த போதும் கூட கூட்டணி கட்சிகள் ஆதரவு தராமல் 3-4 நாட்களாக இழுத்தடித்து வந்தது. அதே சமயம் ஆளுநரும் விஜய்க்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். இத்தகைய விஷயங்கள் பொதுமக்களிடையே மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதை பார்த்துவிட்டு பல பொதுமக்கள் தானாக முன்வந்து சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர். ஆகவே அந்த ஒரு கொந்தளிப்பையும் சேர்த்து பார்த்தால் மீண்டும் தேர்தல் நடந்தால் இந்த சமயத்தில் விஜய் கட்சி எளிதாகவே 200 இடங்களுக்கு மேல் கைப்பற்றிவிடும். இது நன்கு தெரிந்தும் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக இழுத்தடித்து வந்தது. அதுவும் விஜயின் கட்சிக்கு எதிரி கட்சியாக இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னதன் பேரில்தான் கூட்டணி கட்சிகள் விஜயின் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துள்ளது. ஆகவே இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகவே இதுபோல சின்ன சின்ன கட்சிகளை சேர்ப்பதை தவிர்த்துவிட்டு அதிமுகவின் ஆதரவை மட்டும் பெற்றுவிட்டால்
40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மொத்தமாக கிடைத்து விடுவார்கள். ஆகவே அதை உணர்ந்து கொண்டுதான் அதிமுக பக்கமும் வலையை வீசியிருந்தார் விஜய். அந்த வலைக்கு எடப்பாடி அவர்கள் கட்டுப்படவில்லை. ஆனால் எடப்பாடிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் சிவி சண்முகம் விஜய் கட்சியில் இணைவதற்கோ அல்லது விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கோ ஆர்வமாக இருந்து வந்தார். அதன் காரணமாகத்தான் சமீபத்தில் எடப்பாடிக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இவர் வசம் வைத்துக்கொண்டு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இப்போது அந்த தகவல்களை 100% உறுதிப்படுத்துவது போல சிவி சண்முகம் 32 ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களோடு வந்து விஜயின் கட்சியில் இணைய இருப்பதாகவும் அல்லது விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் மிக முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் கட்சியில் இருக்கிறார். ஆகவே செங்கோட்டையன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்தது. இப்போது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவை எட்டியுள்ளது. ஆக விஜய் தலைமையில் அதிமுகவிலிருந்து சிவி சண்முகம் உள்பட 32 எம்எல்ஏக்கள் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டு காலம் விஜயின் ஆட்சியை தடுக்க எந்த ஒரு கட்சியாலும் முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இப்போது விஜய் கட்சிக்கு வரும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையிலும் முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு விஜயின் கட்சியே விரட்டி எடுத்தாலும் கூட அதிமுக எம்எல்ஏக்கள் வேறு பக்கம் செல்ல மாட்டார்கள். ஆகவே இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் விஜய் ஏற்கனவே இந்த ஒரு திட்டத்தை தீட்டி வந்தார். இப்போது விஜய் தீட்டிய திட்டம் விஜய்க்கு பலமாக கை கொடுக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் கட்சிக்கு இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு ஆதரவு தெரிவித்து விட்டால் விஜய் கட்சியை கடந்த சில நாட்களாக அலைய வைத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக கட்சிகள், முஸ்லிம் லீக் கட்சிகள் போன்றவற்றை விஜய் கட்சி பெரும்பாலும் இனிமேல் எதிர்பார்க்க தேவையே இருக்காது. இருந்தா இருங்க, போனா போய்கிட்டே இருங்க என்று கராராக சொல்லிவிடலாம். ஏனென்றால் இது போன்ற சிறு சிறு கட்சிகளை சேர்த்தாலே விஜய் கட்சிக்கு கூடுதலாக 10 முதல் 11 எம்எல்ஏக்கள் தான் கிடைக்கின்றனர். ஆனால் அதிமுக வந்துவிட்டால் கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள் விஜயின் கட்சிக்கு அமைந்துவிடும். ஆகவே அப்படி பார்த்தால் விஜயின் கட்சிக்கு கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கும். அப்படி பார்த்தால் 140க்கும் மேற்பட்ட பெரும்பான்மை கட்சியாகவும் விஜய் கட்சி உருவெடுத்துவிடும். ஆகவே அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் விஜயின் கட்சியில் வந்து இணைந்துவிட்டால் அது விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய யானை பலமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்க சொல்லுங்க, விஜயின் கட்சியை நோக்கி வந்திருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களின் இந்த ஒரு முடிவு சரிதானா என்பதை பற்றியும், விஜயின் இந்த ஒரு அரசியல் நகர்வு சாணக்கியத்தனமா அல்லது விஜய் கட்சியை பாதிக்கக்கூடிய விஷயமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.